ஸ்மார்ட் யூடிஐ நியூ அப்ளிகேஷன்றத நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். உள்ள ஓபன் பண்ண உடனே அப்ளிகேஷன் டைட்டில் கேட்கும். டைட்டில் வந்து நார்மலா வந்து ஜென்ஸுக்கு மேலுக்கு வந்து ஸ்ரீ அப்படி கொடுத்துருங்க. எஸ்எம்டினா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்எம்டி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க, லேடிஸ் மேரிட் ஆனவங்க. குமாரின்றது வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள். இது டைட்டில் எந்ததுன்னு செலக்ட் பண்ணிருங்க. லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, லாஸ்ட் நேம். இப்ப லாஸ்ட் நேம் இருக்க இடத்துல கஸ்டமருடைய பேர் போடணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கண்ணன் இருக்குன்னா கஸ்டமருடைய பேர் போட்டுருங்க. இப்ப ஆதார்ல வந்து கண்ணன், இப்ப கண்ணன் வந்து போட்டு உங்களுக்கு ஆறுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த லாஸ்ட் ரெட் கலர்ல இருக்கிறதுல லாஸ்ட் நேம் இன்ஷியல் முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் கஸ்டமருடைய பேர் வந்து இங்கதான் போடணும், லாஸ்ட் நேம்ல தான் போடணும். இன்கேஸ் ஆறுன்னு இன்ஷியல் வந்திருக்கு அப்படின்னா ஆறுக்குரிய ஃபுல் ஃபார்ம். ஜென்ஸா இருந்தா அப்பா பேர் வரும், லேடிஸா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் போட்டிருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்பா பேர் இருக்கும். ஜஸ்ட் அந்த பேர் ஆதார்ல பேர் நேம் என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அதை வச்சுதான் நீங்க உள்ள இந்த டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும். இந்த லாஸ்ட் நேம் இடத்துல கஸ்டமர் நேம். இப்போ இன்ஷியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இன்ஷியலுக்குரிய ஃபுல் ஃபார்ம் ஜஸ்ட் போடணும், அப்படி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல தான் போடணும். லாஸ்ட் நேம் இடத்துல கஸ்டமர் நேம் போட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல இன்ஷியலுக்குரிய அப்ரிவேஷன் போட்டுருங்க. இன்ஷியல் வந்து முன்னால இருந்தாலும் பின்னால இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். முன்னால இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நேம்ல தான் இன்ஷியலுக்குரிய ஃபுல் ஃபார்ம் போடணும். பின்னால இருந்தாலும் இன்ஷியலுக்குரிய அப்ரிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல தான் போடணும். இப்போ வந்து முன்னால இன்ஷியல் இருக்கு, அப்போ வந்து லாஸ்ட் நேம்ல நான் இப்படி போடவா அப்படி போட கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். லாஸ்ட் நேம்ல வந்து கஸ்டமர் பேர் தான் போடணும். இன்ஷியல் ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இன்ஷியல் இருந்துச்சுன்னா இன்ஷியலுக்குரிய அப்ரிவேஷனை ஃபர்ஸ்ட் நேம்ல போடுங்க. இப்ப ஜஸ்ட் வந்து இப்ப ஒரே நேமா இப்படி இருக்கு ஆதார்ல வந்து, இப்ப கண்டன் ராம் இருக்குன்னா கஸ்டமருடைய பேரும் அப்பா பேரும் சேர்ந்து வருதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் பேரை வந்து லாஸ்ட் நேம்லயும் அந்த ஃபுல் நேமா இருந்தா முன்னால ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து போட்டுருங்க. அப்புறம் இல்ல அப்படி இன்னொரு வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ராம். இப்ப வந்து கஸ்டமர் பேர் வந்து கண்ணன், ராம்ன்றது அப்பா பேர்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ராம்ன்றது வந்து எப்பயும் ஜஸ்ட் அப்பா பேர்னா ஃபர்ஸ்ட் நேம் கொண்டு போயிருங்க. அப்ப கண்ணன்றது வந்து பேர்னா லாஸ்ட் நேம்ல தான் இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜரு. அப்ப நீங்க வந்து முன்னால இன்ஷியல் இருந்தாலும் சரி பின்னால இன்ஷியல் இருந்தாலும் சரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்ப ஜஸ்ட் நான் இப்ப ஆதார்ல இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், நான் வந்து கண்ணன் ஆர்டர் இருக்கு. அதுக்கு நம்ம இப்ப போட்டிருக்கிறது எப்படி போடணும்னா இப்படி போட்டோம், கண்ணன் போட்டு லாஸ்ட் நேம்ல ராம்ன்றத பின்னால போட்டாச்சு. இப்ப மிடில் நேம் தேவையில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறோம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நேம் ஆன் கார்டு, உங்களுடைய பேன் கார்டுல பிரிண்ட் ஆகக்கூடிய நேம் வந்து இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, ராம் கண்ணன் வந்து நிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஷியலோட வேணும் இல்ல இன்ஷியல் இல்லாம வேணும், அது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஆதார் பேஸ் பண்ணியே போட்டுக்கலாம். சில பேர் வந்து ஆதார்ல எனக்கு முன்னால இன்ஷியல் இருந்திருக்கு, அப்ப நான் முன்னால வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். இங்க நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நேம் ஆன் கார்டு இடத்துல நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு, அதனால நீங்க எடிட் பண்ணிக்கலாம். மறந்துடாம நீங்க இந்த இடத்துல கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணி போடணும். இன்கேஸ் வந்து நீங்க இங்க டைப் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்பா பேர் ஃப்ரண்ட்லயும் கஸ்டமர் பேர் பின்னாலையும் வந்துடும். அதனால வந்து மேல லாஸ்ட் நேம்லயும் ஃபர்ஸ்ட் நேம்லயும் சேஞ்சஸ் பண்ணி போடணுமான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. மேல இருக்க கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட் தான். கீழே வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னால வேணுமா இன்ஷியல் பின்னால வேணுமான்றதை எடிட் பண்ணிக்கலாம். சிங்கிள் நேம் இருந்தா ஒரே நேம் போட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நான் ஆதார்ல இருக்க மாதிரி ஜஸ்ட் அப்படி போட்டுருவோம். கஸ்டமர் பேர் பின்னால எப்படி இருக்கோ ஆதார் பேஸ் பண்ணி நம்ம டைப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிடலாம். நான் டெமோக்காக சும்மா ஒரு நம்பர் அடிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா நேம் அஸ் பர் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, உங்க ஆதார் கார்டுல எப்படி இருக்குன்ற நேம இங்க கொடுத்துருங்க.
இது வந்து கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துடணும். ஆதார்ல இப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருந்துச்சுன்னா இப்படி கொடுத்துருங்க. இல்ல இன்சியல் முன்னால இருந்துச்சுன்னா முன்னால இன்சியல் போட்டு கொடுத்துருங்க. எப்படி இருக்கோ அந்த வந்து ஆதார் பேஸ் பண்ணி நீங்க என்ன கேட்டீங்களோ அதை ஃபில் பண்ணா போதும். நீங்க ஜெண்டர் டைட்டில் செலக்ட் பண்றப்ப ஜெண்டர் ஃபீமேலான்றத உங்களுக்கு உள்ள வந்து வந்துடும். கஸ்டமர் டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஜஸ்ட் நான் ஏதாவது டேட் ஆஃப் பர்த் போடுறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படி நான் சும்மா டெமோக்காக தான் நான் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜர் தான். இங்க மொபைல் நம்பர் வந்து கஸ்டமர் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மெயில் ஐடி வந்து கஸ்டமர் ஐடி கொடுத்தாலும் ஓகே தான். இல்ல சில பேர் வந்து மெயில் இல்லாம இருந்தாலும் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு நீங்க ஒரு மெயில் ஆபீஸ் மெயில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசினஸ் மெயில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க ஆபீஸ் மெயிலே கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து வந்து பேரண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்பா பேர் கேட்கும். இப்போ ஜஸ்ட் இதுல நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நம்ம மேல வந்து கஸ்டமர் நேம் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுல கன்ஃபியூஸே ஆகிக்காதீங்க. நீங்க ஃபாதர் லாஸ்ட் நேம்ல வந்து இப்போ வந்து நம்ம ராம் சொன்னோம் இல்லையா, சும்மா நீங்க ராம்ன்றத செலக்ட் பண்ணி போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமன் போட்டா போதும். இப்போ அதுல வந்து ராமுக்கு வந்து அவங்களுடைய அப்பா பேரு தாத்தா பேரு போடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படிலாம் போட முடியாது. ஜஸ்ட் நீங்க கஸ்டமருடைய அப்பா பேர் போட்டா மட்டும் போதும். அதே போல பேன் கார்டை பொறுத்தளவு கம்பல்சரி அப்பா பேர் தான் போடணும். சில பேர் லேடிஸா இருந்தா ஹஸ்பண்ட் நேம் போடலாமான்னு கேட்பீங்க. அந்த கன்ஃபியூஸ்ல வேணா மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா பேர் தான் வரும் பேன் கார்டுல. அதனால வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துறாதீங்க, ஃபாதர் நேம் தான் போடணும். ஜஸ்ட் அட்ரஸ்லாம் நீங்க டைப் பண்ணீங்க. டெமோக்காக சும்மா டைப் பண்றேன் நானு. போட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட்னு இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் வருது இல்லையா, அதுல வந்து ஒண்ணும் இல்ல, ஆதார் கார்டு வந்து இமேஜ் வந்து நீங்க கரெக்டா ஃப்ரண்ட் பேஜ் வந்து போட்டுக்கணும். ஆதார் பேக் சைடு கொஞ்சம் கலர் இமேஜா இருந்தா பிரச்சனை கிடையாது, கட் பண்ணி ஆஃப் சைஸ்ல கட் பண்ணி கூட வைக்கலாம். போட்டோவும் சிக்னேச்சரும் உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா, சூஸ் ஃபைல் கொடுத்து போட்டோவும் சிக்னேச்சரும் நீங்க கிராப் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அதை எப்படி கிராப் பண்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அது எந்த சைஸ்ல நம்ம கிராப் பண்ணி அப்லோட் பண்றதுன்றத கொடுத்துட்டு கீழே பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அக்னாலஜ்மெண்ட் எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு ஸ்மார்ட் யூடிஐன்னு இருக்கும், அதுல போயிட்டு ஸ்மார்ட் பேன் ஹிஸ்டரின்னு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த டேட்டா வச்சு சர்ச் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் காமிச்சிடும். இங்க ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்டாவே எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நண்பர்களே. இப்ப வந்து நம்ம வந்து சேம் மைனர் பேன் கார்டுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்ப நியூ பேன் கார்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே சேம் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிருங்க. இப்ப நம்ம டேட் ஆஃப் பர்த் இங்க ஜஸ்ட் நம்ம கொடுத்த உடனே மைனர் இங்க இனிமேட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க சேம் ப்ரொசீஜர் மேல சொன்னதுதான், அதே ப்ரொசீஜர் அப்படியே கொண்டு வந்துருங்க. இங்க ஒரே ஒரு ஸ்டெப் இடத்துல மட்டும் மாறும், ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் அடிஷனலா கார்டியன் வரும். மேல நீங்க டைப் பண்ணதெல்லாம் அப்படியே ஓகே, எல்லா அட்ரஸும் அப்பாவோட அட்ரஸும் கஸ்டமர் அட்ரஸும் சேம் அப்படின்ற பட்சத்துல சேம் அஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அட்ரஸ் அப்படியே வந்து அட்டாச் ஆகி ஆட் ஆயிடும். நீங்க அப்பா பேருடைய ஜஸ்ட் கார்டியன் யாரோ, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரு வேணாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் அப்பா கொடுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஸ்ரீ கொடுத்துருங்க. அப்பா அம்மா கொடுக்கணும்னா ஸ்ரீ கொடுத்துருங்க. இல்ல அம்மா கொடுக்குறீங்கன்னா எஸ்எம்டி கொடுத்துருங்க. இல்ல இந்த மாதிரி
குமாரின்றது வந்து ஜஸ்ட் கல்யாணம் ஆகாத பெண்கள் கொடுக்கணும்னா குமாரின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு அதுல லாஸ்ட் நேம் மட்டும் போட்டா போதும். அதுலயும் வந்து 2 நேம் 3 நேமா இருக்குன்றது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்பா பேருன்ற வந்தாலே ஜஸ்ட் ஒரே நேம் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம்லாம் தேவையே கிடையாது நமக்கு. அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல கொடுத்த கஸ்டமருடைய அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். இங்க ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் வேணாலும் இருக்கலாம். கொடுத்துட்டு சேம் அஸ் அப்ளிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க திருப்பியும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே சேம் ப்ரொசீஜர் தான். டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து கார்டியனோட ஆதார் மட்டும் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு சரி கஸ்டமருடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட், கஸ்டமர் ஆதார் கார்டு பேக் சைடு, கார்டியன் வந்து ஃபாதர் மதர் யார் வேணாலும் இருந்துக்கலாம். கேவைசிக்கு வந்து அவங்களுடைய கேவைசிக்கு வந்து கரெக்டா வந்து இங்க வந்து பாருங்க அவங்களுடைய ஆதார்ல ஃபர்ஸ்ட் பேஜ், ஆதார்ல செகண்ட் பேஜ், அப்புறம் வந்து போட்டோ, கஸ்டமருடைய போட்டோ, கஸ்டமருடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். போட்டோ வந்து இப்ப அந்த சிக்னேச்சர் எப்படி கிராப் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுல நம்ம உள்ள வந்தீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கிராப் டூல்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை வச்சு நீங்க கிராப் பண்ணிக்கலாம். பேன் டூல் கிராப் அண்ட் ட்ராக் இ பேன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா போட்டோ சிக்னேச்சர் கிராப் அப்படின்னு இருக்கும். நம்ம யூடிஐ தான் போடுறதுனால போட்டோ சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்க ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி கிராப் அண்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. அதே போல சிக்னேச்சர் ஜஸ்ட் ஏதாவது ஒரு போட்டோ கொடுத்துட்டு சிக்னேச்சர் கொடுத்துட்டு கிராப் அண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த அப்லோட் பண்றோம் இல்லையா, யூடிஐல அப்லோட் பண்றோம் இல்லையா, ஸ்மார்ட் யூடிஐல அப்லோட்ல வந்து நீங்க அந்த நியூ போடுறப்ப கடைசியா கேட்கும் இல்லையா, சூஸ் ஃபைல கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க. புதுசா ஐடி வாங்கினவங்களுக்கு எந்த இஷ்யூ இருந்தாலும் சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணி தர்றோம். நியூ மைனர் கார்டு ஈஸியா போட்டுக்கலாம்.